பாட்டியா அனைவருக்கும் வணக்கம். ஒரு புதிய தேடலை நோக்கி பயணம் செய்யும் என் தோழர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்டேட் போர்ட் தமிழ்நாடு 10th மேக்ஸில் இருக்கிற சொல்யூஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு எக்ஸசைஸில் இருக்கிற சம்க்கும் சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க ஃபஸ்ட் எக்ஸசைஸ் 1.1. ஸோ ஃபஸ்ட்டு சம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இதில் இருக்க ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் A கிராஸ் B, A கிராஸ் A அண்ட் B கிராஸ் A. இதில் இருக்க AB அப்படின்னா இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்கும் பேர் வந்து செட் அப்படின்னு அர்த்தம். செட்டு அதான் கீழே வந்து டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க இந்த நம்பர்ஸ்க்கு பேர் வந்து என்ன சொல்லலாம், நம்பர்ஸ் மட்டுமான்னு கேட்டால் இல்லை, இந்த மாதிரி எழுத்துக்கள் ஆல்ஃபபெட்ஸும் இருக்கும். அதுக்கு பேர் என்னென்னா எலமெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, AB அப்படிங்கிறது செட்டு, அதுக்குள்ளே இருக்கிற அந்த எழுத்துக்கள் வந்து எலமெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ A கிராஸ் B, A கிராஸ் A, B கிராஸ் A எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கிராஸ் அப்படிங்கிறது என்னென்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட். சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்ம வந்து எல்லாத்தையும் பேராக எழுத போகிறோம். ஓகேங்களா? அதாவது இந்த செட்டில் இருக்கிறதையும் சேர்த்து எழுதுறது தான் என்ன கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னாங்க. சேர்த்துனா யூனியன் கிடையாது, ஆர்டர்டு பேர்ஸாக எழுத போகிறோம். வாங்க சம் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் கொஷினில் ஏவோடது 2 - 2 3, பியோடது 1 - 4. இப்போ நம்ம பார்க்க போகிறது A கிராஸ் B. ஸோ ஏவை ஃபஸ்ட்டு எழுதணும், பியை செகண்டாக எழுதணும். ஓகேங்களா? நான் என்ன சொன்னேன், பேராக எழுதணும். பேரானா ஈஸி. அதாவது இதில் இருக்க 3 பேரையும் இதில் இருக்க 2 பேரையும் சேர்த்து எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 2, 1. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் யார் இருக்கா, 2, -4. ஒரு ஆளோடைய சேர்த்து எழுதணும். ஓகேங்களா? அவங்க முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட் ஒன் -2, 1. ஓகேங்களா? அடுத்து -2, -4. சூப்பர். அதுக்கடுத்து லாஸ்ட்டில் இருக்கிற 3. ஸோ 3, 1, 3, -4. அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரியுதா? இது மாதிரி சேர்த்து எழுதுறது தான் என்ன சொல்லியிருக்காங்க, கார்ட்டீசியன் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ஒன் A கிராஸ் A. அதே மாதிரி தான், ஏவும் அதே தான், அதாவது 2 பேருமே ஏ தான். அப்போது அதில் இருக்க செட்டும் சேம் செட்டு தான். இதுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அண்ட் தென் செகண்டு அண்ட் தென் தேர்டு. முடிஞ்சிடுச்சா? அதுக்கப்புறம் செகண்டு ஃபஸ்ட்டு, செகண்ட் தேர்ட். அவ்வளோதான். 2, 3 -2, 2 -2, -2. அதே மாதிரி லாஸ்ட்டில் இருக்க 3 எழுதுகிறப்ப அதே மாதிரி உங்கள் எல்லாரையும் சேர்க்க வேண்டியதான். 3, 2, 3, -2, 3, 3 ஓவர். நெக்ஸ்ட்டு சம் B கிராஸ் A. பிங்கிற செட்டு கொடுத்தாச்சு, ஏங்கிற செட்டு கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் பாருங்கள், 1, 2, 1, -2 ஓவர். அடுத்து -4. அப்போது 1, 3 இங்கே ஒன்று இருக்காங்களே, அவங்களையும் சேர்த்துக்கணும். ஸோ 1, 3. நெக்ஸ்ட் இதில் இருக்க எலமெண்ட் -4. ஸோ -4, 2, -4, -2, -4, 3. ஓகே, ஃபஸ்ட் சம் ஓவர். நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் சம். இதில் பாருங்கள், நம்பர்ஸ் இல்லை, ஆனால் ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே ப்ராசஸ் தான், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏங்கிற செட் எழுதியாச்சு, பிங்கிற செட் எழுதியாச்சு. அதே மாதிரி ஆர்டர்டு பேர்ஸாக எழுத போகிறாங்க. ஃபஸ்ட்டு செகண்ட். அடுத்து செகண்ட் ஒன் ஃபஸ்ட்டு, செகண்ட் ஒன் செகண்ட் ஓவர். P, P, Q, Q, P, Q, Q. நெக்ஸ்ட் ஒன் A கிராஸ் A. சேம் மெம்பர், ஸோ சேம் செட். ஓகேங்களா? அதை எடுத்து ஆர்டர்டு பேராக எழுதணும். P, P, Q, Q, P, Q, Q ஓவர். அண்ட் தென் B கிராஸ் A. பிங்கிறது செட்டு. ஏன் நல்லா வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா மாற்றி எழுதிடக்கூடாது. பிங்கிற செட்டு தான் முன்னாடி எழுதணும், அடுத்து ஏங்கிற செட்டு தான். இங்கே ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதால எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு அண்ட் தென் செகண்ட். நெக்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு, செகண்ட். இந்த பேட்டர்னை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். இப்போ 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அண்ட் தென் செகண்ட், அப்புறம் செகண்ட் 1, அப்புறம் செகண்ட் 2. நெக்ஸ்ட் சம் M கிராஸ் N. இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னா, இதுக்கு பேர் வந்து நல் செட் அப்படின்னு சொல்கிறாங்க. நல் செட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதே தான், ஒன்றுமே கிடையாது. அந்த செட்டுக்குள்ளே எந்த ஒரு எலமெண்ட்ஸும் கிடையாது. 0 இருக்குமா அப்படின்னு கேட்டால் 0 கூட இருக்காது. ஓப்பனாக, அதாவது ஒன்றுமே இல்லாமல் இப்படி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் நல் செட். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, இன்னொன்று எம்டி செட் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன, ஒன்றுமே இல்லை இல்லையா? ஸோ எம்டி செட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ A கிராஸ் B அப்படிங்கிறது M, N. அதாவது M, Nங்கிறது A, அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. B மட்டும்தான் நல் செட், அதாவது அந்த செட்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 1, 0 அப்படின்னாலும் 0, 1னாலும் என்ன, 0 தான். ஏன்னா அவங்ககிட்ட தான் ஒன்றுமே இல்லையே. ஸோ தட் ஒரு ப்ராடக்ட் ஆன்சரும் என்னவாக தான் இருக்கும்னா நல் செட்டாக தான் இருக்கும். இது கண்டிப்பாக அந்த 1 வேர்ட்ஸ்லாம் கேட்குறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, காம்படிட்டிவில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நல் செட்டோட எந்த செட்டை நீங்கள் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணாலும் சேம் நல் செட் தான் வரும். நெக்ஸ்ட் ஒன் A கிராஸ் A. இதில் கவனமாக இருக்கணும். இங்கே வந்து நல் செட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இதுக்கு ப்ராடக்ட் போட்டுறக்கூடாது. நல்லா கவனிக்கணும். என்ன கேட்குறாங்க, A கிராஸ் A. ஓகேவா? அப்போ M, N,
எம் கமா என். அதான் ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன் செகண்ட் ஓவர். எம் கமா எம் என் கமா என். சூப்பர். லாஸ்ட்டில் கேட்டுக்கிறது பி கிராஸ் ஏ. நல்லா இதுக்கு சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு பினா பி செட்டை தான் எழுதணும், அடுத்து ஏனா ஏ செட்டை தான் எழுதணும். எழுதுகிறப்ப கரெக்டாக எழுதணும். ஓகே, அப்போது பிங்கிறது நல் செட்டு. நான் ஏற்கனவே சொன்னதான். இப்போ 0,1னா என்ன தான் வரும் நமக்கு ஆன்சர்? 0 தான் வரும். ஸோ நம்மளோட ஆன்சர் நல் செட். ஓகேங்களா, இதுதான் ஃபஸ்ட் எக்ஸசைஸில் ஃபஸ்ட் பார்ட்டில் கொடுத்துருக்க 3 கொஷின்ஸ். ஓகே, இந்த கொஷின்ஸை நீங்கள் ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க. நீங்களே வந்து வீடியோ பார்த்துட்டு போட்டு பாருங்கள். ஓகே, கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியும். ஸோ வாட்டியா, தேங்க்யூ.